பீகார்ல நடக்கக்கூடிய அந்த ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் அப்படின்றது வந்து பல்வேறு கேள்விகளை எழுப்பி இருக்கிறது. உச்சநீதிமன்றம் கேட்ட கேள்விகளுக்கும் கூட தேர்தல் ஆணையம் கொடுத்த பதிலை பார்க்கும் பொழுது அது ரொம்ப அடாவடித்தனமான பதிலாக இருக்கு. குடியுரிமையை தீர்மானிப்பதற்கு நீங்கள் யார்? அது உள்துறை அமைச்சகத்தின் வேலை இல்லையா அப்படின்றது கேள்வி. அதற்கு இவங்க சொல்றது என்ன அப்படின்னா, நாங்க இந்திய குடிமகனுக்குத்தான ஓட்டர் ஐடி கொடுக்க முடியும். அப்ப எங்களுக்கு அந்த பொறுப்பு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இது ரொம்ப நயவஞ்சகமான ஒரு வேலை. நூற்றுக்கணக்கான நபர்கள் கொண்ட பெயர் பட்டியலை ராகுல் காந்திட்ட முந்தைய நாள் இரவு கொடுத்து மறுநாள் காலையில அதை 60 பேரா மாத்தி அதுக்கப்புறம் டெசிஷன் எடுக்கும்போது உடனடியாக அவங்க 2 பேரும் சேர்ந்து ஒருத்தரை அறிவிக்கிறாங்க அப்படின்னா இதை உச்சநீதிமன்றம் தலையிட்டு தடுத்திருக்க வேண்டும். ஏன் தேர்தல் ஆணையத்திற்கு என்று தனியாக நிதி சுதந்திரம் இருக்க வேண்டும் என்பதை கூட உச்சநீதிமன்றத்துல வழக்கில் வலியுறுத்தப்பட்டிருந்தது. இதையெல்லாம் தாண்டி இப்ப தேர்தல் ஆணையரை ஆளும் அரசே நியமிக்கிறது அப்படின்னா அதனுடைய தன்னாட்சி அதிகாரம் என்பது பெரிய பாதிப்புக்கு உள்ளாகி இருக்கிறது. நேரடியாக ஆளும் தரப்பினுடைய அடியாட்களாக செயல்படுவார்கள் என்பது வெளிப்படையா தெரியுது. என்ன கேட்கிறேன், நாளைக்கு வந்து ஒரு ஹைகோர்ட்டினுடைய ஜட்ஜ் அப்பாயின்மெண்ட் அப்படின்றதுல கொலீஜியத்தினுடைய பரிந்துரையை இப்ப நிறுத்தி வச்சிருக்கிறாங்க. நாளைக்கு நிறுத்தி வைப்பதை தாண்டி நானே நியமிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிரதமர் வந்து தன்னுடைய அதிகாரத்தை பயன்படுத்தி எல்லா ஹைகோர்ட்டுக்கும் அவரே ஜட்ஜ போடுறாரு அப்படின்னா இந்த கோர்ட் பார்த்துக்கிட்டு சும்மா இருக்குமா? உச்சநீதிமன்ற தலைமை நீதியரசர் வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருப்பாரா? தன்னுடைய கொலீஜியத்தின் அதிகாரம் என்ன என்பதை வெளிப்படுத்துவதற்காக ஒரு ஆட்டத்தை ஆடி தீர்த்திருக்க மாட்டாங்களா? அப்ப தேர்தல் ஆணையம் மட்டும் என்ன ஒரு இழிச்சவாய் அமைப்பா? அந்த அமைப்பை வந்து நீங்க இஷ்டத்துக்கு சிதைவதற்கு அனுமதிப்பீர்களா? ஓங்கி அறை விடப்பட்டது எதிர்கட்சிகளுக்கு அல்ல, இதில் ஓங்கி அறை விடப்பட்டது இந்தியா முழுவதும் இருக்கக்கூடிய சிறுபான்மையினருக்கு. அது இஸ்லாமியர்கள் மட்டுமல்ல, இஸ்லாமியர்கள், கிறிஸ்தவர்கள், தலித்துகள், பெண்கள் என்று இந்த சமுதாயத்தில் விளிம்பு நிலையில் வசிக்கக்கூடிய அத்தனை பேருக்கும் உச்சநீதிமன்றம் துரோகம் செய்து கொண்டிருக்கிறது. ஒரு கோடி பேர் இதுல வந்து நேரடியாக பாதிப்படைகிறார்கள். நீங்க சொன்னது போல 50 லட்சம் பேர் இது வரைக்கும் வந்து லிஸ்ட்ல வந்து டெலிட் பண்ணப்பட்டிருக்காங்க. யாரு அப்படின்னா இவங்க எல்லாம் இறந்து போயிட்டாங்க. பாதி பேர் வந்து நாட்டை விட்டு போயிட்டாங்க, பாதி பேர் ஊரை விட்டு போயிட்டாங்க, வேற இடத்துல வாங்கிட்டாங்க அப்படின்றத சொல்றாங்க. இவ்வளவு எப்படி சார் நீங்க 30 நாள்ல பண்ணீங்க? அப்ப நீங்க இந்தியாவில வந்து கிட்டத்தட்ட ஒரு வாரத்துல உங்களால சென்சஸே எடுத்துட முடியுமே. அப்ப இந்தியா முழுக்க இதை ஏன் பண்ணல? ஏன் பீகார்ல மட்டும் பண்றீங்க? தமிழ் நியூஸ் பார்வையாளர்களுக்கு அன்பு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணைந்திருப்பவர் ஊடகவியலாளர் மரியாதைக்குரிய திரு இந்திரகுமார் தேரடி சார். சார் வணக்கம். வணக்கம் சார். நாடாளுமன்றம் அந்த மான்சூனுடைய அந்த செஷன் வந்து துவங்கி 5 நாட்கள் ஆகிறது. தொடர்ந்து அமளி, இன்றும் அமளி ஏற்பட்டு மதியம் 2 மணிக்கு வந்து தள்ளி வச்சிருக்காங்க, போஸ்ட்போன் பண்ணியிருக்காங்க. நம்மளால பார்க்க முடியுது. குறிப்பாக ஒரு மிகப்பெரிய ஒரு இஷ்யூ, இந்த பீகார்ல வந்து இந்த எஸ்ஐஆர் என்று சொல்லக்கூடக்கூடிய ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் என்ற அந்த விவகாரம் 52 லட்சம் வாக்காளர்களை வந்து பட்டியலிலிருந்து நீக்கியிருக்கிறார்கள். இது ஒரு மினி என்ஆர்சி என்று திரு ராகுல் காந்தி அவர்கள் குற்றச்சாட்டு வைத்திருந்தார். மேலும் எதிர்க்கட்சிகள் தேர்தலை பாய்காட் செய்ய புறக்கணிக்க கூட அவர்கள் ஆலோசனை செய்திருப்பதாக தகவல்கள். ஒரு தீவிரத்தன்மை அடைந்திருக்கிறது. மத்திய பாஜக அரசு சற்றும் சளைக்காமல் அதை வந்து பின்வாங்கவோ அதை பற்றி பரிசீலிக்கவோ கூட அவர்கள் வந்து நேரிடல அப்படிங்கிறத நம்மளால பார்க்க முடியாது. முதற்கட்ட பார்வை. பீகார்ல நடக்கக்கூடிய அந்த ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் அப்படின்றது வந்து பல்வேறு கேள்விகளை எழுப்பி இருக்கிறது. உச்சநீதிமன்றம் கேட்ட கேள்விகளுக்கும் கூட தேர்தல் ஆணையம் கொடுத்த பதிலை பார்க்கும் பொழுது அது ரொம்ப அடாவடித்தனமான பதிலாக இருக்கு. தேர்தல் ஆணையத்தை நோக்கி உச்சநீதிமன்றம் எழுப்பிய கேள்வி ரொம்ப அடிப்படையானது. குடியுரிமையை தீர்மானிப்பதற்கு நீங்கள் யார்? அது உள்துறை அமைச்சகத்தின் வேலை இல்லையா அப்படின்றது கேள்வி. அதற்கு இவங்க சொல்றது என்ன அப்படின்னா, நாங்க இந்திய குடிமகனுக்குத்தான ஓட்டர் ஐடி கொடுக்க முடியும். அப்ப எங்களுக்கு அந்த பொறுப்பு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இது ரொம்ப நயவஞ்சகமான ஒரு வேலை. இந்த வேலையை வந்து தேர்தல் ஆணையம் செய்வது வந்து ரொம்ப ஆச்சரியத்தை எல்லாம் ஏற்படுத்தல. ஏன்னா கடந்த நாடாளுமன்ற தேர்தலையா இருக்கட்டும், இடையில் நடைபெற்ற சட்டப்பேரவை தேர்தல்களா இருக்கட்டும், ஒவ்வொன்றிலும் மத வெறுப்பு பிரச்சாரங்களையும் மிக மோசடியான நடவடிக்கைகளையும் நடைமுறைகளையும் எந்த விதமான கண்டிப்பும் எந்த விதமான எதிர்ப்பும் இல்லாம தேர்தல் ஆணையம் அப்படியே அனுமதித்திருந்தது அப்படின்றத பார்க்க முடிகிறது. அதனுடைய நீட்சியாக இப்போது தன்னுடைய அதிகார கரங்களை இன்னும் வானலாவியது என்று உயர்த்த தொடங்கி இருக்கிறது. இது எல்லாமே பிரச்சனை வந்து உச்சநீதிமன்றத்திடமும் சிக்கல் இருக்கிறது. காரணம் என்ன அப்படின்னா, தேர்தல் ஆணையத்தை தட்ட வேண்டிய இடத்தில் தட்டி இருந்தால்
இன்றைக்கு இந்த அதிகார மமதையில் தேர்தல் ஆணையம் ஆடுகின்ற சூழ்நிலைக்கு வந்திருக்காது. முதல்ல தேர்தல் ஆணையருடைய நியமனம் அப்படின்னு வரும் பொழுது உச்சநீதிமன்றம் ஏற்கனவே வழிகாட்டுதலை வழங்கி இருக்கிறது. தேர்தல் ஆணையரை நியமிப்பதுல அந்த குழுவுல ஒரு கேபினெட் மினிஸ்டர், ஒரு பிரதமர், ஒரு எதிர்க்கட்சி தலைவர், இந்த 3 பேர் மட்டும் இருக்கக்கூடாது. அதுல கூடுதலாக ஒரு உச்சநீதிமன்றத்தினுடைய தலைமை நீதிபதியும் உள்ள இருக்கணும் அப்படின்றதுதான் உச்சநீதிமன்றத்தினுடைய அமர்வு ஏற்கனவே காட்டிய வழிகாட்டுதல். அந்த வழிகாட்டுதலை மீறி ஒரு ஆர்டினன்ஸ் போட்டு இந்த 3 பேர் தான் நியமிப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு நூற்றுக்கணக்கான நபர்கள் கொண்ட பெயர் பட்டியலை ராகுல் காந்திட்ட முந்தைய நாள் இரவு கொடுத்து மறுநாள் காலையில அதை 60 பேரா மாத்தி அதுக்கப்புறம் டெசிஷன் எடுக்கும்போது உடனடியாக அவங்க 2 பேரும் சேர்ந்து ஒருத்தரை அறிவிக்கிறாங்க அப்படின்னா இதை உச்சநீதிமன்றம் தலையிட்டு தடுத்திருக்க வேண்டும். ஏன் அப்படின்னா தேர்தல் ஆணையத்தை பொறுத்தவரையில அது தன்னாட்சி மிக்க அமைப்பாக இருக்க வேண்டும் அப்படின்றதுதான் அரசியலமைப்பு சட்டத்தை உருவாக்கியவர்கள் கொடுத்திருக்கக்கூடிய வழிகாட்டல். அரசியலமைப்பு சட்டமும் அதை தான் சொல்லுது. அதனாலதான் இடையில் பல வழக்குகள்ல தேர்தல் ஆணையத்திற்கு என்று தனியாக நிதி சுதந்திரம் இருக்க வேண்டும் என்பதை கூட உச்சநீதிமன்றத்துல வழக்கில் வலியுறுத்தப்பட்டிருந்தது. இதையெல்லாம் தாண்டி இப்ப தேர்தல் ஆணையரை ஆளும் அரசே நியமிக்கிறது அப்படின்னா அதனுடைய தன்னாட்சி அதிகாரம் என்பது பெரிய பாதிப்புக்கு உள்ளாகி இருக்கிறது. நேரடியாக ஆளும் தரப்பினுடைய அடியாட்களாக செயல்படுவார்கள் என்பது வெளிப்படையா தெரியுது. என்ன கேட்கிறேன், நாளைக்கு ஒரு ஹைகோர்ட்டினுடைய ஜட்ஜ் அப்பாயின்மெண்ட் அப்படின்றதுல கொலீஜியத்தினுடைய பரிந்துரையை இப்ப நிறுத்தி வச்சிருக்கிறாங்க. நாளைக்கு நிறுத்தி வைப்பதை தாண்டி நானே நியமிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிரதமர் தன்னுடைய அதிகாரத்தை பயன்படுத்தி எல்லா ஹைகோர்ட்டுக்கும் அவரே ஜட்ஜ போடுறாரு அப்படின்னா இந்த கோர்ட் பார்த்துக்கிட்டு சும்மா இருக்குமா? உச்சநீதிமன்ற தலைமை நீதியரசர் வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருப்பாரா? தன்னுடைய கொலீஜியத்தின் அதிகாரம் என்ன என்பதை வெளிப்படுத்துவதற்காக ஒரு ஆட்டத்தை ஆடி தீர்த்திருக்க மாட்டாங்களா? அப்ப தேர்தல் ஆணையம் மட்டும் என்ன ஒரு இழிச்சவாய் அமைப்பா? அந்த அமைப்பை நீங்க இஷ்டத்துக்கு சிதைவதற்கு அனுமதிப்பீர்களா? அப்ப அந்த ஆணையர் நியமனத்தை கேள்வி கேட்டிருக்க வேண்டாமா? கேட்கல. 2வது, இவிஎம் மிஷின்ல நடக்கக்கூடிய முறைகேடுகள். அந்த முறைகேடுகளை பற்றி ஏடிஆர் என்கின்ற அமைப்பு, அந்த அமைப்பு வெறுமன பாஜகவுக்கு எதிராக மட்டும்தான் வழக்கு போடுதா? காங்கிரஸ் ஆட்சி காலத்திலிருந்து அந்த அமைப்பு தொடர்ந்து மக்கள் அமைப்பாக செயல்பட்டு கொண்டிருக்கிறது. ஜனநாயக விழுமியங்களை வலியுறுத்தி எந்த விஷயமாக இருந்தாலும் அதில் வழக்கை நடத்தக்கூடிய அமைப்பாக ஏடிஆர் அறியப்பட்டிருக்கிறது. அவங்க இவிஎம் மிஷின்ல மேனிபுலேஷன் நடக்குது. இந்த 3 செட்டப், ஒன்னு கண்ட்ரோல் யூனிட், இன்னொன்னு போலிங் மிஷின், இன்னொன்னு பேலட் பாக்ஸ், இந்த 3ல விவிபேட், இந்த 3ல இருக்கக்கூடிய தொடர்பு ரொம்ப விசித்திரமானதாக இருக்கிறது. 1 2 3ன்னு அந்த கனெக்ஷன் இல்லாம 1 2 1 3 2 3 என்று விசித்திரமா அமைக்கப்பட்டிருக்கிறது. இதுல சிப் மோசடி நடக்க வாய்ப்பு இருக்கிறது. அதை நிகழ்த்தி காட்ட முடியும் அப்படின்னு சொல்றாங்க. உடனே தேர்தல் ஆணையம் இல்ல நாங்க வேணா டெமோ பண்ணி காட்டுறோம். அது என்ன திருடனுக்கு சாட்சி திருடனே கொள்வதா? அப்ப இதை கேள்வி கேட்டிருக்கணும். மாறாக உச்சநீதிமன்றம் என்ன சொன்னதுன்னா தேர்தல் ஆணையம் சொல்லிருச்சுல்ல நம்புங்க அப்படின்றாங்க. அதுக்கப்புறம் வேணும்னா நீங்க வேணா எலெக்ஷன் பெட்டிஷன் போட்டு ஒரு இன்ஜினியரை கூட்டிட்டு போய் நீங்க வேணா அதுக்கப்புறம் வேணா பரிசோதிச்சுக்கோங்க. அது எத்தனை இடத்துல பரிசோதிக்க முடியும்? நீங்க விவிபேட்டே சில இடங்கள்ல தான் வைக்கிறீங்க. அதுலயும் விவிபேட்டை வைத்து முடிவு அறிவிக்க போறது கிடையாது. அது ஜஸ்ட் வெரிஃபிகேஷன் ஸ்டெப் தான். அதை வைத்து முடிவுகள் மாற்றப்படுமா? அதை பத்தி எந்த கருத்துக்கும் நாங்க போக மாட்டோம். அது தேர்தல் ஆணையத்தின் முடிவு அப்படின்னு வேடிக்கை பார்த்தீர்கள். தேர்தல் ஆணையத்தின் கையை உயர்த்தி பிடித்து இவன் தான் வின்னர் அப்படின்னு அந்த பாக்ஸிங் ரிங்ல கை தூக்குனதே இந்த உச்சநீதிமன்றம் தான். அப்ப அது 2வது மமதை அவர்கள் கைக்கு கொடுத்தது. 3வது எலக்டோரல் பாண்டு விவகாரத்துல தேர்தல் ஆணையத்தை குற்றம் சாட்டி இருக்க வேண்டுமா கூடாதா? கட்சிகளை தண்டித்திருக்க வேண்டுமா கூடாதா? அது எந்த தண்டனையும் எந்த வழிமுறைகளையும் இல்லாம இதுவரைக்கும் வாங்கினதெல்லாம் செல்லாது, இனிமேல் வாங்காம இருந்துக்க. இது என்ன கட்ட பஞ்சாயத்து நடக்குதா? இப்ப உச்சநீதிமன்றம் வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கு. இவ்வளவு நிகழ்வுகளிலும் உச்சநீதிமன்றம் தேர்தல் ஆணையத்தை வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கிறது. சின்ன குறுக்கீடு. இப்போ உச்சநீதிமன்றம் இந்த எலெக்ஷன் கமிஷன் விவகாரத்தில் மட்டும் ஒரு ஓரவஞ்சனையாக அல்லது ஒரு ஒருதலை பட்சமான ஒரு பார்வையை முன்வைக்கிறதாங்கிற அடுக்கடுக்கான கேள்விகளை நீங்க முன் வச்சிருக்கீங்க. எனக்கு அந்த ஒரு உறுதியான மற்றொரு கேள்வியும் இருக்கு. இந்த இவிஎம் சம்பந்தமான விவகாரத்தில் கடந்த ஆண்டு ஒரு உச்சநீதிமன்றம் ஒரு வெர்டிக்டை வழங்கியது. அந்த வெர்டிக்டில் கூட இது ஒரு நம்பகத்தன்மை வாய்ந்ததுதான், வாக்குச்சீட்டு முறைக்கு தேவையில்லை, இவிஎம்ஐ தொடரலான்னு சொல்லும் பொழுது பிரதமர் மோடி அவர்கள் உச்சநீதிமன்றத்தினுடைய இந்த உத்தரவு என்பது எதிர்கட்சிகளுக்கு ஓங்கி அறை விட்டிருக்கிறது அப்படின்ற ஒரு கருத்தை பிரதமர் அவர்கள் முன்வைத்திருந்தார். உச்சநீதிமன்றம் பல வரலாற்று சிறப்புமிக்க தீர்ப்பு, ஆளுநர் விவகாரமாக இருக்கட்டும், அமலாக்கத்துறைக்கு வழங்கிய சில உத்தரவுகளாக இருக்கட்டும், வரவேற்கத்தக்க அம்சங்களாக இருந்தாலும் இந்த தேர்தல் ஆணையம் என்று ஒரு விவகாரம் வரும்போது கூட இந்த எஸ்ஐஆருக்கு கூட என்ன சொல்றாங்க, அது சட்டவிரோதம், இதை தடை செய்ய வேண்டும் அல்லது இடைக்கால தடை விதியுங்கள் என்று அவர்களால் கூற முடியவில்லை. மாறாக ரேஷன் கார்டை ஏற்றுக்கொள்ளுங்கள், ஆதார் கார்டை ஏற்றுக்கொள்ளுங்கள் தான் சொல்றாங்களே தவிர அப்பட்டமா அவங்களால ஒரு உத்தரவை போட முடியல. ஏன்
இந்த தேர்தல் ஆணையத்திற்கு மட்டும் ஒரு ஒரு விதமான அணுகுமுறையை உச்சநீதிமன்றம் அணுகுகிறதுங்கிற ஒரு கேள்வி சாமானியனுக்கு இருக்கும்ல சார்? ஏன் அந்த தேர்தல் ஆணையத்தின் மீது இந்த கரிசனம் காட்டப்படுகிறது அப்படின்னா, நேரடியாக அரசாங்கத்திற்கு அந்த கரிசனத்தை காட்டுவது போல காட்சியளித்தால் அந்த விஷயத்த மக்கள் ஏத்துக்கிட மாட்டாங்க அப்படின்றது கோர்ட்டுக்கு நன்றாக தெரியும். அது ஆளுங்கட்சிக்கும் நன்றாக தெரியும். அதனால தான் தாங்கள் இதை நேரடியாக செய்யாமல் ஒரு தன்னாட்சியான அமைப்பு சார், அவங்க இதை செய்யறாங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பக்கம் கையை காட்டுவது. இதுல ஓங்கி அறை விடப்பட்டது எதிர்க்கட்சிகளுக்கு அல்ல. இதில் ஓங்கி அறை விடப்பட்டது இந்தியா முழுவதும் இருக்கக்கூடிய சிறுபான்மையினருக்கு. அது இஸ்லாமியர்கள் மட்டுமல்ல, இஸ்லாமியர்கள், கிறிஸ்தவர்கள், தலித்துகள், பெண்கள் என்று இந்த சமுதாயத்தில் விளிம்பு நிலையில் வசிக்கக்கூடிய அத்தனை பேருக்கும் உச்சநீதிமன்றம் துரோகம் செய்து கொண்டிருக்கிறது என்பதுதான் இதுல நாம புரிந்து கொள்ள வேண்டியது. இவ்வளவு அதிகாரத்தை தேர்தல் ஆணையத்தை வந்து சுவீகரித்துக் கொள்ளவும் அனுபவித்துக் கொள்ளவும் அங்கீகரித்து விட்டு இப்போ வந்து நீங்க வந்து எந்த கேள்வியும் கேட்க முடியாத இடத்துல உட்கார்ந்துக்கிட்டு என்ன சொல்றீங்க, ரேஷன் கார்டை ஏத்துக்கங்க, ஆதார் கார்டை ஏத்துக்கங்க. அவன் ஏத்துக்கிட்டானா? இப்ப வரைக்கும் ஏத்துக்கல. ஒரு அடிப்படையான கேள்வி, 2003க்கு பிறகு பதிவு செய்யப்பட்ட வாக்காளர்கள் எல்லாரையும் சரிபார்க்கிறோம். 2003க்கு அப்புறம் எத்தனை பேர் பதிவு செஞ்சிருக்கிறாங்க? அது கிட்டத்தட்ட 3 கோடி 4 கோடி பேர் பதிவு செஞ்சிருக்கிறாங்க சார். அவங்க எல்லா பேரையும் எனிமிரேட் பண்ண போறோம். ஆமா, எப்படி எனிமிரேட் பண்ண போறீங்க? நாங்க வாலண்டியர்ஸ் வச்சிருக்கிறோம். எத்தனை வாலண்டியர்ஸ் வச்சிருக்கீங்க? அது ஒரு 80,000 வாலண்டியர்ஸ் வச்சிருக்கிறோம். எத்தனை நாள்ல செலக்ட் பண்ண போறீங்க? 30 நாள்ல. 30 நாள்ல ஒரு மாநிலத்துல ஒரு 3 கோடி பேர்கிட்ட போய் அவங்கள்ட்ட இருக்கிற அட்ரஸ் ப்ரூஃப், அவங்களுடைய நேம் ப்ரூஃப், அவங்களுடைய பர்த் சர்டிபிகேட்டை வெரிஃபை பண்ணி ஒரு அதிகாரி கையெழுத்து போடுவாரு. சரி, இந்த 80,000 பேருக்கு அப்ப எவ்வளவு இன்டென்சிவான ட்ரைனிங் தேவைப்படும்? எத்தனை நாள் ட்ரைனிங் கொடுத்தீங்க? 3 நாள் கொடுத்துருக்கோம் சார். இந்த 3 நாள் ட்ரைனிங்ல இவங்க எல்லா பேரும் போய் 3 கோடி பேர்கிட்ட 30 நாள்ல வந்து வாங்க போறாங்க. இதை வந்து கதவை தட்டி வீடு வீடாக போய். இப்ப இதுலதான் அஜித் அஜுமன் அப்படின்ற ஒரு பத்திரிகையாளர் இருக்கிறாரு. அவர் வந்து பீகாரை சேர்ந்தவர். ஒரு 75 லட்சம் சப்ஸ்கிரைபர்ஸ் அவர் வைத்திருக்கிறார். அவர் யோகேந்திர யாதவோடு சேர்த்து அவர் வந்து ஒரு வீடியோ ஒன்று போட்டிருக்கிறார். அந்த வீடியோல அவர் தெளிவா என்ன அம்பலப்படுத்துறாரு அப்படின்னா, யாரு வீட்டுக்கும் போய் இவங்க எனிமிரேட் பண்றது கிடையாது, இவங்களே எல்லா ஃபாரத்தையும் ஃபில்அப் பண்றாங்க. எதுக்காக இவங்களே எல்லா ஃபாரத்தையும் ஃபில்அப் பண்றாங்க? ஒருவேளை அவங்களுக்கு எழுத படிக்க தெரியாதா அப்படின்னா, அப்ப அந்த மக்கள் கையில இருக்க பக்கத்துல இருக்கணும்ல, பக்கத்துல உட்கார வச்சுல செய்யணும். இவங்க ஒரு டேபிளை போட்டு இவங்க பாட்டுக்கு வந்து பண்டல் பண்டலா ஃபாரத்தை வச்சுக்கிட்டு படன்னு ஃபில்அப் பண்றாங்க. இதை வீடியோ காட்சிகளோட அம்பலப்படுத்தி இருக்கிறாரு. உடனே பதறிய தேர்தல் ஆணையம் என்ன செய்யுது அப்படின்னா, நான் அங்க வந்து அவங்க எனிமிரேட்டர் சைன் தான் போட்டாங்க, அவங்களுடைய சைனை தான் போட்டாங்க. அவங்களுடைய சைன் இருக்கிறது வலது பக்கம், நீ எழுதிட்டு இருக்கிறது முதல் பக்கம், பக்கமே வேறையா இருக்கு. நீ கையெழுத்து போட்டது வந்து கேண்டிடேட்டுடைய இடத்துல நீ கையெழுத்து போட்டிருக்கிறே தவிர உன் இடத்துல போடல அப்படின்றத வீடியோ ஜூம் பண்ணி அவர் ரொம்ப தெளிவா விளக்குறார். அப்போ என்ன நடக்குது? இதே நேரத்துல தி பிரிண்ட், தி வயர் போன்ற தளங்கள்ல சில கட்டுரைகள் வெளியாகி இருக்கு. அதுல என்ன சொல்றாங்கன்னா, வெவ்வேறு மாநிலங்களை சேர்ந்த நபர்கள் வந்து இதுல என்னென்ன, ஏன்னா இதுல பாதிக்கப்படுறது யாரு அப்படின்னா 2 தரப்பு. ஒன்று புலம்பெயர் தொழிலாளர்கள், 2வது அங்க உள்ளேயே இருக்கக்கூடிய சிறுபான்மையினர். இந்த புலம்பெயர் தொழிலாளர்கள் அப்படின்ற தரப்புல வந்து 2 தரப்பு இருக்கிறது. ஒன்று படித்த ஒயிட் காலர் ஜாப்ஸுக்கு போன ஒரு குரூப், இன்னொன்று ஒயிட் காலர் ஜாப்ஸ் எதுக்குமே வந்து தேவையான படிப்புகளை அந்த மாநிலத்தில் கிடைக்காத காரணத்தால் ஏதோ ஒரு கூலி வேலைக்காக மைக்ரேட் ஆகி போனவங்க. அதுல என்ன சொல்றாங்கன்னா, பல்வேறு நலத்திட்ட உதவிகள் அவங்களுக்கு செய்யப்பட்டதன் பொழுது ஒரு 70 லட்சம் பேர்கிட்ட அந்த உதவிகளை பெற்று இருக்கிறார்கள். இந்த உதவிகள் எதன் மூலமா செய்யப்பட்டது? அவங்களுடைய ஸ்மார்ட் போன் மூலமாக கொடுக்கப்பட்டிருக்கிறது, ஈஸ்ராம் கார்டு மூலமா கொடுக்கப்பட்டிருக்கு. அப்போ ஸ்மார்ட் போன் இல்லாத தொழிலாளர் எத்தனை பேர் இருப்பான், போனே இல்லாத தொழிலாளர் எத்தனை பேர் இருப்பான்? நம்ம இப்பயும் பார்க்கலாம். தெருவுல சென்னையில இருக்கக்கூடியவங்க தமிழ்நாட்டுல எங்க இருந்தாலும் அந்த தெருமுக்குல 1/2 கிலோமீட்டருக்குள்ள இருக்கக்கூடிய டீ கடைகள்ல போய் அவங்க எத்தனை பேர் வந்து ஸ்மார்ட் போன் வச்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா பாதி பேரிடம் இருக்காது. சாதாரண பட்டன் போனு, சைனா செட்டை தான் அவங்க வச்சு பாட்டி கேட்டுட்டு அவங்க வேலை பார்த்துட்டு இருப்பாங்க. இப்படி இருக்கிறவங்களுக்கு எப்படி அந்த நலத்திட்டங்கள் போயிருக்கும்? அப்போ புலம்பெயர் தொழிலாளர்களுடைய எண்ணிக்கை மட்டுமே 1 கோடி பேருக்கு வரும். இந்த 1 கோடி புலம்பெயர் தொழிலாளர்கள்ல பெரும்பான்மையானவர்கள் யார் அப்படின்னா எஸ்சி, எஸ்டி, ஓபிசி சமுதாயத்தை சேர்ந்தவர்கள், சிறுபான்மையினரை சேர்ந்தவர்கள், அதே போல உள்ளுக்குள்ளே இருக்கக்கூடிய சிறுபான்மையினர். இப்படி வந்து பெரிய ஒரு குரூப், ஒரு 1 கோடி பேர் இதுல வந்து நேரடியாக பாதிப்படைகிறார்கள். நீங்க சொன்னது போல 50 லட்சம் பேர் இது வரைக்கும் வந்து லிஸ்ட்ல வந்து டெலிட் பண்ணப்பட்டிருக்காங்க. யாரு அப்படின்னா இவங்க எல்லாம் இறந்து போயிட்டாங்க. பாதி பேர் வந்து நாட்டை விட்டு போயிட்டாங்க, பாதி பேர் ஊரை விட்டு போயிட்டாங்க, வேற இடத்துல வாங்கிட்டாங்க அப்படின்றத சொல்றாங்க. இவ்வளவே எப்படி சார் நீங்க 30 நாள்ல பண்ணீங்க? அப்ப நீங்க இந்தியாவில வந்து கிட்டத்தட்ட ஒரு வாரத்துல உங்களால சென்சஸே எடுத்துட முடியுமே. அப்ப இந்தியா முழுக்க இதையும் பண்ணல, ஏன் பீகார்ல மட்டும் பண்றீங்க? 2003க்கு பிறகு
எத்தனை சட்டப்பேரவை தேர்தல்கள், எத்தனை நாடாளுமன்ற தேர்தல்கள், எத்தனை உள்ளாட்சி தேர்தல்கள் நடத்தப்பட்டிருக்கிறது. இவ்வளவுக்கும் பிறகு இப்ப வந்து வெரிபிகேஷன் பண்றீங்கன்னா, அப்ப நடுவில் எடுத்த எந்த தேர்தலும் செல்லாதுன்னு அறிவிக்க போறீங்களா? அதுல கொடுக்கப்பட்ட மக்கள் பிரதிநிதிகளுக்கான சம்பளத்தை பூரா திரும்ப பெற போறீங்களா? இதற்கிடையில் தண்டிக்கப்பட்ட அரசியல்வாதிகளை பூரா வந்து விடுதலை செய்ய போறீங்களா? என்ன நடந்துகிட்டு இருக்கு இந்த நாட்டுல? ஒரு ஓட்டர் ஐடின்றத வந்து சும்மா எடுத்தோம் கவுத்தோன்னு கொடுக்கறது கிடையாது. யாரோ ஒருத்தர் ஓட்டர் ஐடி கேட்டா சும்மா வந்து கொடுத்துறது கிடையாது. ரெவன்யூ டிபார்ட்மெண்ட்ல வெரிஃபை பண்ணி, அந்த ஏரியாவுடைய உள்ளாட்சி பிரதிநிதித்தை வெரிஃபை பண்ணி, அந்த ஏரியாவில் இருக்கக்கூடியவர்கள்ட்ட வெரிஃபை பண்ணிட்டு, இது எல்லாம் வைத்ததற்கு பிறகு நம்ம அட்ரஸ் ப்ரூஃப், நேம் ப்ரூஃப் எல்லாத்தையும் கொடுத்ததற்கு பிறகுதான் ஓட்டர் ஐடின்ற ஒண்ணு கிடைக்கும். கேஸ் கனெக்ஷன் மாதிரி வந்து நம்ம வந்து வீட்டு வாடகைக்கு போட்டிருக்கக்கூடிய ஒப்பந்த ரசீதை வைத்துக் கொண்டு கேஸ் கனெக்ஷன் வாங்கிடலாம். ஆனா அதை ஆதாரமா காட்டி நீங்க ஓட்டர் ஐடி வாங்க முடியாது. அப்போ ஓட்டர் ஐடிக்கு இவ்வளவு ப்ரொசீஜர் ஏற்கனவே இருக்குல்ல. அப்ப இதற்கு இவ்வளவு பேரை இல்லீகல் இமிகிரன்ஸ் உள்ள விட்ட அதிகாரிகளை என்ன செய்ய போறீங்க? அப்ப எதுக்குமே பதில் கிடையாது. அப்போ இவங்களுடைய நோக்கம் என்ன அப்படின்னா, இந்த 1 கோடி பேர், இந்த 1 கோடி பேர் வந்து என்னென்ன ஒயிட் காலர் ஜாபுக்கு வெளியே போனவன் ஏற்கனவே உள்ளூர் நிலவரம் தெரிஞ்சுதான் அவன் வெளியூர்ல போய் ஒயிட் காலர் ஜாப்ல உட்கார்ந்து இருக்கிறான். அவன் நிச்சயமா பாஜகவுக்கோ அல்லது அங்க இருக்கக்கூடிய பாஜக கூட்டணிக்கோ ஆதரவாக செயல்பட மாட்டான் அப்படின்ற ஒரு அடிப்படை புரிதல். 2வது, புலம்பெயர் தொழிலாளர்கள் இருக்கக்கூடிய கடைநிலை தொழிலாளர்கள், அந்த தொழிலாளர்கள் வெளிமாநிலங்களுக்கு சென்று இப்ப நீயானான மாதிரியான ப்ரோக்ராம்ஸ்ல பாக்குறோம், நாங்க இங்கேயே வசிக்க தொடங்கிட்டோம், நாங்க தமிழராகவே மாறிட்டோம். நான் மறைமலை நகர்ல ஒரு கூட்டத்துக்கு போறேன். அங்க உத்தரப்பிரதேசத்துல இருந்து 8 வருஷத்துக்கு முன்னாடி வந்த குடும்பத்தை சேர்ந்த ஒரு பையன் அம்பேத்கரை பத்தி தமிழ்ல வந்து 10 நிமிஷம் அற்புதமா உரையாற்றுறான். என்னப்பா இவ்வளவு நல்லா பேசுறிய, உன் பேர் என்ன அப்படின்னா, ஏதோ ஒரு சர்மா அப்படின்னு சொல்றான். சர்மாவா, தமிழ்நாடா நீங்க அப்படின்னா, இல்ல நான் வந்து உத்தரப்பிரதேசத்துல இருந்து வந்தோம். எப்போ வந்தீங்க? 8 வருஷத்துக்கு முன்னாடி வந்தோம். எதுக்காக? அப்பா இங்க ஒரு ஃபேக்டரியில வேலை பாக்குறாரு. நீங்க என்ன படிக்கிறீங்க? நான் இங்கதான் அரசு நடுநிலை பள்ளியில தமிழ் வழியில படிக்கிறேன் அப்படின்னு அந்த பையன் சொல்றான். தமிழராவே அவன் மாறிட்டான். ஏன் அப்படின்னா அங்க ஒண்ணும் கிடையாது. இங்க வந்து இந்த திராவிடம் நம்மை வாழ வைக்கிறது அப்படின்ற அந்த நம்பிக்கையில இங்க வந்து செட்டில் ஆனவன் இருக்கிறான். அப்போ இவங்க மூலமா வந்து பல பேர் வந்து இது போன்ற ஒரு மனநிலைக்கு ஆட்பட்டிருக்கிறார்கள். இவங்க ஊருக்கு திரும்பி போகும் பொழுது அந்த ஊர்ல மாற்றம் வேண்டும்னு நினைப்பாங்களா மாட்டாங்களா? அப்ப இவங்களை எப்படி ஒதுக்குறது? சிறுபான்மையினரை எப்படி ஒதுக்குறது? இப்ப இந்த விவகாரத்துல தமிழ்நாட்டை போன்ற ஒரு முற்போக்கு மாநிலம் அல்ல பீகார். பொருளாதாரத்திலும் சரி, கல்வியிலும் சரி மிகவும் பின்தங்கிய மாநிலமாகத்தான் இருந்து கொண்டிருக்கிறது. அந்த மக்களுக்கு இந்த தீவிரத்தன்மை உணர்ந்திருக்கிறார்களா? குறிப்பாக எதிர்கட்சிகள் ஆர்ஜேடியாக இருக்கட்டும், காங்கிரஸாக இருக்கட்டும், தேஜஸ்வி யாதவ், ராகுல் காந்தி எடுக்கக்கூடிய இந்த முன்னெடுப்புகள், ஆளும் அரசுக்கு கொடுக்கக்கூடிய அந்த நெருக்கடிகள் எல்லாம் வந்து சரியான பாதையில் சென்று கொண்டிருக்கிறது நீங்க நினைக்கிறீங்களா? இல்ல, இத வந்து ஒரு தேசிய பிரச்சனையாக முன்னெடுத்து செல்வதுல பல்வேறு தடைகள் இருக்கிறத பார்க்க முடிகிறது. தேசிய அளவில் இருக்கக்கூடிய ஊடகங்கள் இதை ஒரு தேசிய சிக்கலாக பிரதிபலிப்பதற்கு மறுத்து இருக்கின்றன. அதற்கு மோடி அரசு தான் காரணமாக இருக்க முடியும். நிச்சயமாக ராகுல் காந்தி பேசக்கூடியதையோ தேஜஸ்வி பேசக்கூடியதையோ நீங்க வந்து நியூஸ் மேகசின்ஸ்ல கூட பார்க்க முடியாத அளவுக்கு இருட்டடிப்பு செய்யப்பட்டிருக்கின்றன. நீங்க வந்து சட்டவாதத்தை மட்டும்தான் ஊடகங்கள்ல பார்க்க முடியும். என்னென்ன இப்ப நம்ம பேசியது போல ஆதார் எனிமரேஷன், ஓட்டர் ஐடிக்கு வந்து ரேஷன் கார்டை எடுத்துக்கிறது, இந்த 2 திரும்ப திரும்ப பேசுறாங்களே தவிர இது அந்த மக்களை எப்படி, எந்த மக்களை பாதிக்கிறது அப்படின்னு அந்த தலைவர்கள் பேசியதை எந்த ஊடகமும் வெளியே கொண்டு வரல. அங்க இருக்கக்கூடிய நம்மை போன்ற தன்னிச்சையான ஊடகங்கள் தான் வெளியில் கொண்டு வருகிறார்கள். அவர்களும் ஹிந்தியில அதை பேசுறதுனால மற்ற இடங்கள்ல இருக்கிறவங்களுக்கு போய் சேரல. பீகார்ல இருக்கிறவங்களை பொறுத்த வரைக்கும் இவங்க என்ன பண்றாங்கன்றதே தெரியல. பீகாரை சேர்ந்த ஒருத்தர், பாட்னாவை சேர்ந்த ஒருத்தர், தலைநகர் பாட்னாவை சேர்ந்த ஒருத்தர் டெல்லியில வேலை பார்க்கிறாரு. அவர் வந்து இத பதிவு பண்றதுக்காக, ஆன்லைன்ல பதிவு பண்றதுக்காக அந்த QR ஸ்கேன் பண்ணி உள்ள போறாரு. உள்ள போய் நம்பரை என்ட்ரி பண்ணி உள்ள போய் பார்த்தா யுவர் ஃபார்ம் ஹஸ் பீன் ஆல்ரெடி ஃபில்டுன்னு போட்டிருக்கு. அவர் அதிர்ச்சி அடைகிறாரு. ஏன் ஃபார்ம் நான் தானே ஃபில்அப் பண்ணிருக்கணும், யார் ஃபில்அப் பண்ணா அப்படின்னு ஊருக்கு கால் பண்ணி கேட்டா, போன வாரம் வந்தாங்க மாப்பிள்ள, இவ்வளவு பேர் வந்தாங்க, போன் நம்பர் கேட்டாங்க, கொடுத்த உடனே அவங்க வந்து ஒரு ஃபார்ம் கொடுத்தாங்க, ஃபார்மை ஃபில்அப் பண்ணீங்களா? இல்ல மாப்பிள்ள, அவங்க போட்டோ எடுத்துட்டு போயிட்டாங்க. இவ்வளவுதான். கூட்டமா வந்து அந்த மக்கள் கையில ஃபார்மை கொடுத்து போட்டோ கிளிக் பண்ணிட்டு கிளம்பி போயிட்டாங்க. ஜோக்கர் படத்துல வந்து இந்த கழிவறை கட்டி கொடுத்ததா ஒரு போட்டோ எடுத்துட்டு போவாங்க இல்லையா, அதே போன்றத அப்படியே அந்த மக்களை ஜோக்கராக மாற்றக்கூடிய வேலையை அங்க இருக்கக்கூடிய நிதிஷ்குமார் தலைமையிலான அரசும் பாஜக தலைமையிலான அரசும் தேர்தல் ஆணையத்தை பயன்படுத்தி கோமாளிகளாக அந்த மக்களை மாற்றிக் கொண்டிருக்கிறார்கள். இதை நாடாளுமன்றத்தில் பேச வேண்டும் என்பதுதான் காங்கிரஸ், திமுக உள்ளிட்ட பல்வேறு கட்சிகளுடைய கோரிக்கை. இன்னைக்கு இதை பண்ண வேண்டியது யாரு? இதை வந்து அங்க இருக்கக்கூடிய ஒரு கட்சி, கம்யூனிஸ்ட் பார்ட்டி ஆஃப் இந்தியா, ML அப்படின்ற கட்சி. அந்த கட்சி என்ன பண்ணுது அப்படின்னா, இந்தியா முழுக்க இப்படி புலம்பெயர் தொழிலாளர் இருக்கிறாங்க, அவங்கள பூரா இவனே எனிமிரேட் பண்ணிட்டு இருக்கிறான், அதனால என்ன பண்ணுங்க, அவங்க வந்து இந்தியா முழுக்க இருக்கக்கூடிய எல்லா மாவட்டங்களுக்கும்
பிரதிநிதிகளை நியமித்து அந்த தொழிலாளர்களை போய் பார்த்து உன் ஃபார்மை எவனோ ஃபில்அப் பண்ணிட்டு இருக்கிறான்டா, உன்னை டெலிட் பண்ண போறான்டா அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள்ட்ட போய் உதவி செஞ்சு அவங்கள ஃபில்அப் பண்ணி வைக்கிற வேலையை பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. இத தேர்தல் ஆணையம்ல செய்யணும். இது எம்எல் பார்ட்டியோட வேலையா? இதை தேர்தல் ஆணையம்ல செஞ்சிருக்கணும். தேர்தல் ஆணையத்திற்கு எல்லா மாநிலத்திலேயே அலுவலகங்கள் இருக்குல்ல, அந்த அலுவலகங்களின் மூலமாக இதை ஏன் செய்யல? ஹிந்தியில விளம்பரம் கொடுத்து விட்டு அப்படியே போயிடுறது. இங்கிலீஷ்ல விளம்பரம் கொடுத்திருந்தா நம்ம அதை பார்த்துட்டு போய் 4 பேர்கிட்ட சொல்லுவோம், அல்லது கம்யூனிஸ்ட் கட்சிக்காரங்க 4 பேர்கிட்ட சொல்லுவாங்க, அல்லது திமுக காரங்க 4 பேர்கிட்ட சொல்லுவாங்க, அல்லது மற்ற கட்சியை சேர்ந்தவங்க 4 பேர்கிட்ட சொல்லுவாங்கன்றத பார்த்துட்டு ஹிந்தியில மட்டும் இந்த விளம்பரத்தை கொடுத்து கேட்டா என்ன சொல்லுவாங்க? அவங்களுக்கு தான் தெரியும்ல, அவன் நியூஸ் பேப்பர் படிக்கிற நிலைமையில அவன் இங்க வாழ்ந்துகிட்டு இருக்கிறான். டீ கடையில வேலை பார்க்கிறவங்களும் கட்டட தொழில இருக்கிறவங்களும் நியூஸ் பேப்பர் பார்த்து நம்ம ஊர்ல இப்படி நடக்குதாப்பா, இந்த நியூஸ் பேப்பரை படிப்போம்ப்பா அப்படின்ற நிலைமையில இருக்கிறான். இந்த நிலைமையில இருந்திருந்தா அவங்க வந்திருக்கவே மாட்டானே, அவன் அங்கேயே இருந்திருப்பான். ஏன் இங்க வந்தான்? இப்ப இதை நாடாளுமன்றத்துல எழுப்புறாங்க. நாடாளுமன்றத்துல மட்டும்தான் இதை பேச முடியும். தேர்தல் ஆணையம் குறித்து சட்டப்பேரவைகள் விவாதிக்க முடியாதுல்ல, நாடாளுமன்றத்துல தானே விவாதிக்கணும். அதற்கான நேரத்தை ஒதுக்குவதில் இந்த அரசுக்கு என்ன தயக்கம் இருக்கிறது? என்ன தயக்கம் அப்படின்னா, வக்ஃபு மசோதாவை பேசுவதற்கு ஒரு நேரத்தை, குறைந்த நேரத்தை ஒதுக்கினார்கள். அந்த ஒதுக்கப்பட்ட நேரத்தில் ஆராசாவாக இருக்கட்டும், கனிமொழி அவர்களா இருக்கட்டும், ராகுலா இருக்கட்டும், கார்கேவா இருக்கட்டும், இன்னும் பல்வேறு கட்சியை சேர்ந்தவங்களா இருக்கட்டும், தோலுரித்து காட்டியிருக்கிறார்கள். மக்கள் மத்தியில இந்த சட்டம் நமக்கு சாதகமானது அல்ல, இது வக்ஃபு ஒழிப்புக்கானது என்பதை மக்கள் மத்தியில் அம்பலப்படுத்தி இருக்கிறார்கள். அதை நடப்பதற்கு ஜெகதீப் தன்கரும் கூட தடையாக இருந்துருவாரோ அப்படின்ற இடத்துல இருந்தா ஜெகதீப் தன்கரும் வெளியேற்றப்பட்டிருக்கிறார். இன்றைக்கு எந்த விதமான விவாதமும் நடக்காத உடனே நியூஸ் பேப்பர்ல இப்ப தினமலர் மாதிரியான ஊடகங்கள்ல செய்தி பரப்புறாங்க. என்னன்னு? மக்கள் வரி பணம் வீண். எப்படி வீணாகும்? நான் என் பிரச்சனையை பேசுறதுக்கு நேரம் கேட்கிறேன். ஒதுக்குனா எப்படி வீணாகும்? ஒதுக்காத உன்னால் வீணாகிறதே தவிர கேட்கின்ற என்னால் அல்ல அப்படின்றத மக்கள் மத்தியில் கொண்டு போய் சேர்க்க வேண்டும். நிச்சயமா சார், எதிர்கட்சிகள் முன்னெடுத்து கொண்டிருக்கின்றன. இந்த விவகாரத்தை தேசிய முழுக்க ஒரு மிகப்பெரிய இஷ்யூவா கொண்டு போகணுன்ற ஒரு நோக்கத்தோடு தான் செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள். ஆனால் ஆளும் அரசு பல முட்டுக்கட்டைகளை போடுகிறது. குறிப்பாக மீடியாக்களை வைத்து அவர்கள் அந்த வேலைகளை செய்து கொண்டிருக்கிறார்கள் என்ற அந்த கருத்துக்களை எல்லாம் கூறிக்கொண்டிருக்கிறீர்கள். வரக்கூடிய காலங்களிலே உச்சநீதிமன்றம் என்ன அது அடுத்த செஷன் தள்ளி வச்சிருக்கிறாங்க, உச்சநீதிமன்றம் என்ன அதனுடைய தீர்ப்பு கொடுக்கிறதுன்னு நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம். ஆளும் அதுல ஒரே ஒரு கருத்து மட்டும், உச்சநீதிமன்றம் நினைத்திருந்தால் இந்த ப்ராசஸ கொஞ்சம் நிறுத்துங்க, நம்ம இதை பேசி முடிவு பண்ணிப்போம். ஒரு 4 நாள் தொடர்ந்து ஹியரிங் போட்டு கொஞ்ச நாள் பேசுவோம், எது சரி எது தப்புன்றத முடிவு பண்ணிட்டு நீங்க நடத்துங்கன்னு சொல்லியிருக்கலாம். மாறாக உச்சநீதிமன்றம் நீங்க நடத்துறத நடத்துங்க, நம்ம பேசுறத பேசுவோம், அதுக்குள்ள அவன் 50 லட்சம் பேரை டெலிட் பண்ணிட்டான். அப்ப இந்த ரத்தக்கரை உச்சநீதிமன்றத்தின் கைகளிலும் இருக்கிறது. ஓகே, நிச்சயமா சார். பல்வேறு விவகாரங்கள்ல எங்க நேயர்களுக்கு உங்களோட டீடைல்டு அனாலிசிஸை எங்க நேயர்களுக்கு பகிர்ந்தீங்க. மிகுந்த நன்றிகள் சார். நன்றி. நமது இ-தமிழ் நியூஸ் சேனலில் உங்களது பொருட்களை வெறும் 500 ரூபாயில் விளம்பரம் செய்ய வேண்டுமா? தொடர்புக்கு 7806942275 தொடர்பு கொள்ளுங்கள்.